தன்னே நானே நன்னே நானே நன்னே நானே நன்னே ஏலோமே தனனா நானே நானே நன்னே நானே நன்னே ஏலோமே கிளியே அடடா ஆல்பர்ட் சாமியார் முகந்தான் ஜோலிக்குது ஐயாவே நாங்கள் என்னத்தான் பண்ண போகிறோம் தங்கமே தன்னே நானே நன்னே நானே நன்னே நானே நன்னே ஏலோமே தனனா நானே நானே நன்னே நானே நன்னே ஏலோமே கிளியே அடடா. கடவுளுக்கு ஊழியம் செய்துட்டீங்க. எத்தனை பெரிய காரியம் அது. எங்களுக்கெல்லாம் கொடுத்து வைக்கணும். அந்த மாதிரி அவ்வளோ ஆசீர்வாதம் உங்கள் மேலே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இன்னும் ஒரு 25 வருஷம் இருந்து கடவுளை நேசித்து கடவுளுக்காக ஊழியம் செய்யுங்க. ஆண்டவர் உங்களை பெரும்பாலும் ஆசீர்வதிப்பாரு. என் பேர் ராக்கேல் மேரி, அன்னை மேரி கோல்பிங்குழு தலைவி. நான் ஃபாதர் ஆல்பர்ட் ஃபாதருக்கு நன்றி சொல்கிறதுக்கு நான் சொல்கிறேன். அவர் முத மைனூரில் வந்து கூட்டம்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர் தான் கூட்டத்தை பற்றி எங்களுக்கு விளக்கம் அறிவுரை சொல்லி, பெண்கள்லாம் அப்படி தான் இருக்கணும், 4 பேர்த்திட்ட பழகணும், 4 பேர்த்திட்ட என்னென்ன வெளியில் போனால் தான் வெளி அனுபவம் தெரியும் அப்படின்லாம் எங்களை கூப்பிட்டு எங்களுக்கு கோல்பிங்குழுவில் சேர வச்சதே அவர் தான். என் முப்பாட்டினார் காலத்திலிருந்து சித்தால் கிராமத்தில் பிறந்து வளர்ந்து 1958 வரையிலும் கோயில் இல்லாத ஊராகவே இருந்தது சித்தால் கிராமத்தில். நான் மஜனூர் பங்கு சேர்ந்த ஆல்பர்ட் சாமியாரிடம் பங்கு தந்தையிடம், சாமி எங்களுக்கு எங்கள் ஊரில் கோயில் இல்லை, கோயில் இல்லாத ஊரில் நாங்கள் குடியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை சொன்ன உடனே இந்த கோயிலை கட்டுறதுக்கு ரொம்ப ஆர்வத்தோடு வந்தார். வந்து நல்லபடியாக இப்படிப்பட்ட ஒரு கோயில் கட்டித்தரவங்க யாருமே எந்த பங்கு தந்தையாலையும் முடியாது. அது 2000 ஸ்டார்ட் பண்ணாங்க. 2002 வரைக்கும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னே இந்த கோயில் கட்டி முடித்தாங்க. இந்த கோயில் கட்டும்பொழுது அது எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, எவ்வளோ எங்கள் கூட வந்து கூடவே இறங்கி ஆற்றுல இப்படி எங்கெல்லாம் நாங்கள் போகிறோமோ அங்கெல்லாம் கூட வந்து வேலை செஞ்சுட்ருப்பார். அதே இப்போ சாப்பாடு இரவும் பகலமாக அங்கே வந்து தங்கி நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அந்த சாப்பாடு தான் அவர் சாப்பிடுவார். அங்கே மட்டும் இல்லை, அந்த மணல் ஏற்றும் போது இறக்கும் போது எங்கள் கூடவே இருந்து இறக்கி விட்டுட்டு திருப்பி வந்து எங்களுக்கு கூட அந்த சிமெண்ட் கலக்கும் போது கான்கிரீட் கலக்கும் போது ஒரு நாள் இன்னுக்குள்ளே கூட மணல் அள்ளக்குள்ளே சாமியார் மறிச்சிட்டாங்க. வண்டியே சாமியார் எல்லாம் மறிச்சிட்டாங்க. அது வந்து ஐயோ நம்ம கோயில் கட்ட வந்து நம்ம பாதர் உள்ளார போயிடுறாரோ இருமோ, ஸ்டேஷனில் வச்சுருவாங்களோ இருமோ, நாங்கள்லாம் பயந்துக்கிட்டு கடவுளே அவருக்கு அதுமாரிலாம் ஒரு நேரக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டோம். அப்படி எப்படி தான் யார் என்ன தான் பண்ணாரோ தெரியல. திரும்ப வந்து எங்களை மண்ணை வாரி சொல்லிட்டாரு. வாரி சொல்லி நாங்கள் ராத்திரியில் மண்ணை வாடுறோம், போயிருக்க மண்ணை வாடுறோம், கல் அடிக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். எது ஒரு தடை இல்லாத அங்கே ஒரு ராரி கொட்டிகிட்டே இருக்கோம், இங்கே ஒரு ராரி வாரிகிட்டே இருக்கோம். அதுமாரி என்னப்பா இந்த சாமியார் இந்தமாரி செய்கிறாருன்னு அந்த ஊர் மக்களை 7 கிராமம் அந்த ராரி வர வயலில் 7 கிராமம் இருக்குது, 7 கிராமம் ஆச்சரியப்பட்டுப்பட்டாங்க. இது யார் அப்படியாப்பட்ட கல் மண் அடிக்கிறவங்க என்ன சொல்லி. இந்த உலகம் சுற்று பக்கமே இல்லை. எங்கள் ஊரில் இருக்கிற கோயில் மாரி ஆல்பர்ட் சாமியார் கட்டின கோயில் இந்த சுற்று பக்கமே இல்லை. எங்களுக்கு நல்ல கோயில் எங்களுக்கு அமைச்சு வச்சார். எங்களுக்கு ஏது ஒரு குறையெல்லாம் இப்போ ஏந்திச்சு சாமி முகத்தை பார்க்குறோம். எங்களுக்கு காவத்து கஞ்சி நல்லா நேரமாக ஆண்டவர் பார்த்து கொடுக்குறாரு. பேண்ட்டை மடித்து விட்டுட்டு கூடவே இருந்து வேலை செய்வார். செஞ்சுட்டு முடிச்ச பிறகு அவரும் தூங்கி பானில் வாங்கி போடுவார், வேலை செய்வார். பொழுதாக போயிருங்க இருப்பார், கூடவே என் கூடவே இருந்து இருப்பார். எங்கள் கூட இருந்து அவர் குடிச்சிக்கிட்டு காங்கிரீட்டு வாரி கொட்டுவார். இப்படி அவட்ட பாதரை பார்க்கலான்னு கூட பார்க்க முடியல எங்களுக்கு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சு கட்டி கொஞ்சம் முடித்தார். எங்கள் ஊரில் கொஞ்சம் வரியெல்லாம் வசூல் பண்ணாங்க. அதெல்லாம் பத்தாமல் இவர் மேலே இதெல்லாம் வந்து அவருடைய உழைப்பில் அவருடைய முயற்சியில் இந்த சித்தால் கிராமத்தில் ஒரு பெரிய கோயில் கட்டி முடிக்கணுன்ற ஒரு இடத்துல அவர் கட்டி முடித்தார். அவர் இப்படி கட்டி முடித்ததில் ஒரு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், மறக்க முடியாது எந்த காலத்துலேயும். இதற்கு மேல்பட்டு இப்படி ஒரு ஃபாதர் எங்களுக்கு கிடைப்பாருன்றதை நாங்கள் இயங்கிட்டு இருக்கிறோம். நல்ல முறையில் எங்கள் குழுவை ஊக்குவித்தார். கஷ்டத்துக்கு லோன் வாங்கி கொடுத்தாரு, படிப்பு செலவு, மருத்துவ செலவு, எந்த அவசரம்னாலும் எந்த உதவியுமே அவர் செய்வார். எங்கள் ஊருக்கு 10th கொண்டு வந்தது அவர் தான். எவ்வளோ பிரசவம் அவர் வந்தற்பாடு தான் என் பையனே கூட 2 பையனும் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தது. எவ்வளோ ஏழை மகளுக்கு உதவி செஞ்சார். மொத மணிகுண்டுக்கு கல் நாட்டினவரும் அவர் தான்.
அதால் அவரை நாங்கள் மனசார வாழ்த்துறோம். I'm Father Joseph Paul. I entered the minor seminary at Kadlur. நான் நுழையும் போது ஃபார் ஆல்பர்ட் என்னோட 1 year senior. He was in 12th standard. So almost from 1983 we are traveling together. It's almost 36 years we are together. Seminary, அதுக்கப்புறம் minor seminary, major seminary, diocese, priesthood எல்லாமே நாங்கள் ஒன்றாவே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம். பாண்டிச்சேரி டயசிஸ்லேருந்து எங்களுக்கு வந்து வீடு கட்டும் திட்டத்தில் ஏழைங்களுக்கு வீடு கட்டும் திட்டம் வந்து வாங்கி 4 பேர்த்துக்கு வாங்கி கொடுத்துருக்குறாரு. உடம்பு சரியில்லை அப்படின்னாக்கா எங்களுக்கு வந்து அவர் உதவி செஞ்சுருக்கிறாரு, நிறையா உதவி செஞ்சுருக்கிறாரு. இந்த பிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு பேசிட்டு நிறையா பணம் உதவி கம்மியாக பேசி நிறையா உதவி செஞ்சுருக்கிறாரு. நிறையா செஞ்சுருக்கிறார். இது போல் எப்படி எங்களுக்கு வந்து தூண்டுதலாக நாங்கள் எப்படி இருக்கணும், இந்த பிரச்சனை எங்களுக்குள்ளே பிரச்சனை இருந்ததுனாக்கா அவர் வந்து பேசி அந்த பிரச்சனைலாம் சால்வ் பண்ணி நல்லா இருந்தார். நல்லா அவர் வந்து பங்கு சாமியாராக இல்லாத எங்களுக்கு கூட ஒரு நல்ல நண்பனாக உற்ற துணையாக ஒரு அப்பாவா அப்படி இருந்தார். I want to say 4 important points about Albert's character. The first one is a man for whom nothing is impossible. Anything is possible for Albert. நீங்கள் எந்த ஒரு வேலையை வேணாலும் கொடுங்க, இட்ஸ் பாசிபிள். செமினரி டேஸில் எடுத்துக்கிட்டால் போதும், ஆல்பர்ட் அந்த 100 மீட்டர்ஸில் ரன் பண்ணுறது இன்னும் என் கண்ணு முன்னாடியே இருக்குது. அந்த ஃபுட்பாலில் கோல் அடிக்கிறது இன்னும் என் கண்ணு முன்னாடியே இருக்குது. நான் இருந்த வரைக்கும் ஆல்பர்ட்டை 100 மீட்டர்ஸில் யாரும் ஓவர்டேக் பண்ணதே கிடையாது, வின் பண்ணதே கிடையாது. ஹி வாஸ் ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் இன் ஹிஸ் செமினரி டேஸ். ஸோ அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆல்பர்ட்டுக்கு எதுவுமே இம்பாசிபிள் இல்லை. he can achieve anything, he can do anything அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். The second one is man of confidence, man full of confidence. இன்னும் சொல்ல போனால் he is bubbling with confidence ன்னு சொல்லலாம். அது வந்து அவனோட priesthoodல பார்க்கலாம், priesthood ministryல பார்க்கலாம். And the way he does his ministry with all confidence, இதை செய்யணும், இதை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் ஆல்பர்ட்டை பார்க்கலாம். விரியூர் his first parish as assistant, அதில் ஆல்பர்ட் அச்சீவ் பண்ணது வந்து இது வரைக்கும் யாரும் அச்சீவ் பண்ணலை அப்படின்னு சொல்லலாம் அங்கே அந்த விரியூரில். அண்ட் ஆல்சோ மையனூர். ஸோ மையனூர் விட்டாலும் விரியூரில் ஐ சக்சீடட் ஆல்பர்ட் அட் விரியூர். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஃபார் அல்ஃபோன்ஸ் வாஸ் அவர் பேரிஷ் ப்ரைஸ். எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஆல்பர்ட் செஞ்ச விஷயத்தை நான் பின்னாடி போய் நான் செய்யறதுக்கு ரொம்ப சுலபமாக இருந்துச்சு. ஸோ மேன் full of confidence. And third one is his presence of mind and the way he tackles the issues. அது ரொம்ப முக்கியமானது. ஒரு for any person and especially for a priest, the presence of mind வந்து ரொம்ப 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 முக்கியமானது. Especially in a situation where you have to take a sudden decision and you have to tackle the issues அப்படின்னு சொல்லி வரும்போது அது வந்து மையனூரில் பார்க்கலாம். மையனூர் பாரிஷில் வந்து ஆல்பர்ட் கொண்டு வந்த டெவலப்மெண்ட்ஸ், அங்கே ஆல்பர்ட் போன சுச்சுவேஷன், ஆல்பர்ட் போகும்போது இருந்த சுச்சுவேஷன், அந்த சுச்சுவேஷனை ஹவு யூ டேக்கிள்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இன்றைக்கி மையனூரே வேறு மாதிரி இருக்குது. மையனூர் மக்களை போய் கேட்டால் இதுக்கு மெயின் ரீசன் யாருன்னு கேட்டால் ஆல்பர்ட்டை தான் கை காட்டுவாங்க. ஸோ that's how he was. That is his presence of mind and that's how he has been handling any situation. மைனூர் மட்டும் இல்லை, ஆல்பர்ட் எந்த சுச்சுவேஷன் வேணாலும் கையில் தூக்கி போடுங்க, அது ஒரு ஃபுட்பால் மாரி அதை எடுத்துகிட்டு போய் கோல் அடிச்சுட்டு வந்துடுவாங்க. தட்ஸ் ஆல்பர்ட். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் ரிலேஷன்ஷிப், the way he relates with people. ஆல்பர்ட்டுக்கு எதிரின்னு யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பல பேருக்கு ஆல்பர்ட் எதிரியாக இருக்கலாம், பட் ஆல்பர்ட்டுக்கு எதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. தட்ஸ் ஹவ் ஹி ரிலேட்ஸ் வித் பீப்புள். யூ கேன் ரிலேட் வித் எனிபடி அட் எனி சிச்சுவேஷன் at any level. அதுதான் ஆல்பர்ட்டோட பியூட்டி. வரம் ஃபேமிலி, பட் ஐ ஆல்சோ வில் பி மிஸ்ஸிங் த லவிங் பேரண்ட்ஸ். அப்பாவையும் அம்மாவையும் நானும் மிஸ் பண்ணுவேன் இந்த ஜூப்ளியில். வண்டர்ஃபுல் மதர், வெரி லவ்விங். உங்கள்கிட்டேருந்து வந்தது தான் ஆல்பர்ட்டுக்கான இந்த கேரக்டர்.
வணக்கம். ஆல்பர்ட்டை பற்றி பேசணுன்னாக்கா நிறைய விஷயங்கள் இருக்குது. அவருடைய குழந்தை பருவம் அப்படின்னாக்கா அவர் படிக்கிற காலத்தில் அவர் பாட்டு அமைதியாக இருப்பார். ரொம்ப ஒன்றும் அதிக ஒரு பண்ணுற ஒரு குழந்தையாகவே அவர் பார்க்க முடியாது. ஏன்னா அவர் இருக்கிற இடமே தெரியாது அதிகமாக. அவர் பாட்டு அமைதியாக இருப்பார், அவர் போவார், அவருடைய வேலை உண்டு, அவர் இருக்கிறது உண்டுன்னு இருப்பார். ரொம்ப அதிகமான விளையாட்டில் இருக்குனாக்கா அது படிக்கிற பள்ளிக்கூடத்தில் தான் இருக்குமே ஒழிய இங்கே விளையாட்டுத்தனம் வீட்டில் அதிகமாக இல்லை. அவர் செமினரிக்கு போவார்ன்றதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு என்னன்னாக்கா அவர் செமினரிக்கு போகிறேன் அப்படின்னு போயிட்டாரு. அவர் ஒரு கட்டத்தில் செமினரிக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணோம் நாங்கள். செமினரியில் கூட அங்கே போனதுக்கப்புறம் அங்கேயும் நல்லா ஸ்போர்ட்டிவாக எல்லா விதத்துலேயுமே இதுவாக திறமையாக இருந்தார். எல்லாருக்குமே அவரை பிடிக்கும் அங்கே. அது எனக்கே ஒரு ஆச்சரியமாகவும் ஒரு உண்மையிலே ஒரு ஷாக்கிங்காகவும் இருந்தது. என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா லாரன்ஸ் போயாச்சு, அதுக்கப்புறம் ஒரு யாருமே அதை பற்றிலாம் யோசனை இல்லை. திடீர்னு இவர் நான் செமினரிக்கு போகிறேன் அப்படின்னு போனார். சலேஷியன் சபையில் தான் ஃபஸ்ட்டு சேர்ந்தார். ஆனால் எங்கள் அம்மா எப்பயும் சொல்லிட்டு இருப்பாங்க, ஏற்கனவே ஒரு அண்ணன் வந்து சலேஷியனில் இருக்காங்க, நீ நம்ம பாரிஷ்காக நம்ம மக்களுக்காக வேலை செய்யலாம் இல்லைப்பான்னு சொல்லுவார். அதுதான் அவருக்கு ஒரு உந்துதலாக இருந்துச்சோ என்னவோ தெரியாது. ஒரு தடவை அவருக்கு கனவுல வந்து மாதா சொன்ன மாதிரி இருந்துச்சு, இந்த மாதிரி நீ வந்து உன்னுடைய மக்களுக்காக நீ போய் வேலை செய்யு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து உடனே சலேஷியன் சபையிலேருந்து அவங்க கேட்டுட்டு இங்கே நம்ம பாரிஷ்க்கு வந்து கடலூர்லேயே செமினரியில் சேர்ந்தார். அங்கே ஜான் ஃபாதருக்கு ரொம்ப 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 அவரை பிடிக்கும். அதாவது கடலூரில் ஒரு செமினரி இருக்குது. அந்த செமினரியில் படிக்கிறத வந்து அது பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுனாக்கா அந்த குரூப்பாக ஒரு கேங்காக எல்லோரும் போவாங்க ஸ்கூலுக்கு. அங்கேருந்து போகிறது எல்லாம் வந்து வெள்ளை காக்கா போகுதுன்னு கிண்டல் பண்ணுவாங்க. இதெல்லாம் நாங்களாம் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு இதில் போயிட்டு கடலூர்லேயே லோக்கலில் படிக்கிறதுனாக்கா இன்னும் ஒரு ஆனால் அதை அவர் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு அவர் செமினரியில் இருந்தார். செமினரியில் இருக்கும்போது அவர் ஃபாதர் ஜான் அங்கே வந்து ஜான் தர்சனி வந்து அங்கே ரெக்டராக இருந்தார். அவருக்கு ரொம்ப ஒரு க்ளோஸாக பெட்டாகவும் இருந்தார். லீவுக்கு கூட வரமாட்டார். ஈவன் மேஜர் செமினரிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கூட வரும்போது வர லீவுக்கு கூட வீட்டுக்கு வரமாட்டார். எப்பயாச்சும் கடைக்கு போகிறதுக்காக வருவார். கடைக்கு போகும்போது அப்படியே வழியில் வீட்டுக்கு வந்துட்டு போவார். அப்புறம் அதன் மூலயமாவே செமினரியில் இருக்கிற பல குருமார்கள் படிப்புக்கு வரும்போது நம்ம வீடு வந்து ஒரு 2வது செமினரி மாரி எல்லோரும் இங்கே வந்துட்டு போவாங்க. ஒரு தடவை வந்து செமினரிலேருந்து லீவுக்கு வரும்போது அவருடைய பேக் மிஸ் ஆகிடுச்சு. அது வந்து அந்த பேக்கில் இருந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு யாரோ வந்து அந்த பேக்கை இது கோயில் காம்பவுண்டில் போட்டு போயிட்டாங்க. அதை எடுத்து பார்த்துட்டு பங்கு சாமியார் வந்து அவரை கூப்பிட்டு பயங்கரமாக திட்டினார். நீ என்ன இந்த மாதிரி இருக்கிற, உனக்கு யார் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எல்லாம் டீட்டெயில் கேட்டார். அப்போது அண்ணன் வந்து என்னை முழிச்சிட்டு நான் அப்படிலாம் இல்லையே, எனக்கு ஒன்றும் இல்லை, யாரும் இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோவை காட்டிட்டு இந்த ஃபோட்டோ உன் பேக்கில் தான் இருந்துச்சு, இந்த பேக்கை யாரும் இங்கே கொண்டாந்து போட்டிருக்காங்க, இதில் இருக்க இந்த ஃபோட்டோ யாருன்னு கேட்டுட்டு அவரை பயங்கரமாக திட்டினாங்க. அதை பார்த்துட்டு அண்ணன் சிரித்தாங்க. அது என்னன்னாக்கா அப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் எல்லாரும் சண்டை அவர்கிட்ட, ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ செமினரிக்கு போயிட்டு இந்த மாதிரி பண்ணுறியான்னு கேட்டாங்க. அப்போ வந்து அந்த ஃபோட்டோவை பட்டதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது அது அவருடைய ஃபோட்டோ. அங்கே மேஜர் செமினரியில் ஏதோ ஒரு ட்ராமாவில் நடித்ததில் கேர்ளாக நடிச்சிருந்துருக்காரு. அவ்வளோ தத்ரூபமாக கேர்ளாகவே இருந்துச்சு அந்த ஃபோட்டோ. அதை பார்த்துட்டு அப்புறம் தான் எல்லாருமே சிரித்தோம். அவரை போய் சும்மா ப்ளேம் பண்ணிட்டோமேன்னு பங்கு சாமியார் ரொம்ப வருத்தப்பட்டார். கடலூர் புதுநகர் தூய கர்மேகண்ணை ஆலயத்தினுடைய புதுவை கடலூர் மறைமாவட்டத்தினுடைய முதல் குருவானவர். அவருடைய இளைஞர் பருவ காலத்தில் அனுதினமாக இந்த ஆலயத்திலே பூச உதவி செய்வதும் ஆன்மீக காரியத்திலே ஈடுபாடு கொண்டவரும் விளங்கி கொண்டு இருந்ததனால் கர்மேகண்ணை அவரை வந்து குருத்துவ நிலைப்பாட்டுக்கு அவரை தேர்ந்தெடுத்தார். என்னுடைய பேர் ஜி மரியப்பிரகாசம், மேலப்பழங்கூர். நான் ஒரு ஆசிரியராக இருந்துகிட்ருக்கிறேன் இந்த பள்ளியில். மேற்கண்ட 9 ஆண்டுகளாக 2004 வரை நம்முடைய ஆல்பர்ட் பங்குத்தந்தை அவர்கள் மையனூர் பங்கிலிருந்து கிளை பங்காக இருந்த மேலப்பழங்கூர் பங்கினை பங்கு தரமாக உயர்த்தப்பட அவர்தான் முக்கிய காரணமாக இருந்து ஆன்மீக வழியிலும் நல்ல ஜப வழியிலும் இந்த மக்களை வழிநடத்தி சென்றுள்ளார். முதலில் இந்த பங்கு ஆலயம் துவக்க அருட்திரு ரொசாரியோ அடிகளார் இந்த பங்குக்குண்டான நிலத்தை வாங்கினார். அதை தொடர்ந்து கட்டடமாக கட்டி அமைக்க மற்றொரு ஃபாதர், அவர் பெயர் தனிசலாஸ், அவர் வந்து இந்த பங்கை வந்து கட்டிடமாக்கி லிண்டல் மட்டம், அதாவது அந்த கூரை மேல் கூரை வரை நமது ஆல்பர்ட் வி தம்பிதுரை அடிகளார் அவர்கள்தான் முழுமையாக செய்து முடித்தார்.
அவ்வாறு செய்து கொண்டிருக்கும்போது ஒரு நாள் மேலே சிலுவை இருந்து கொண்டிருந்தது. அந்த சிலுவை வைக்கும்போது வைத்துவிட்டு நல்ல முறையில் வைத்துவிட்டு வரும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஏற்பட்டு விட்டது அவருக்கு. அவரும் அயராது பாடுபட்டு தன்னுடைய ஆக்சிடெண்ட்டு கூட எதிர்பாராத விபத்தை கூட இந்த பங்கு ஆலயத்திற்கு சிறப்பும் செம்மையும் படுத்திய பங்குத்தந்தை மையனூர் ஆல்பர்ட் அடிகளார் அவர்களையே சாரும். அவரை ஒரு அண்ணன் அப்படின்ற ஸ்தானத்தை விட அப்பாவாகவும் ஒரு நல்ல நண்பனாகவும் எனக்கு அவர் ரொம்ப தெரியும். நான் ஒரு 3ஆவது வகுப்பு படிக்கும்போது ஒரு 10-11 வயசு இருக்கும். அந்த சமயத்தில் என்னுடைய பின் மண்டையில் பலத்த அடி. அந்த அடினால் இரவு முழுக்க வாந்தி எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் அடுத்த நாள் காலையில் என்னை ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணுறதுக்காக பாண்டிச்சேரிக்கு அம்மா அழைச்சிட்டு போனாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் படிக்கட்டில் என்னை தோள் மேலே தூக்கிக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சி ஒரு எக்ஸ்ரே ஸ்கேன் அது இதுன்னு எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அவருடைய தோள் மேலே தான் நான் என்னை தூக்கிட்டு போனார். அன்றைக்கி தோள் மேலே தூக்கிட்டு போனவர் இன்றைக்கி எனக்கு தோழனாகவும் என்றைக்குமே இருக்கார். பிறகு அவர் மையனூரில் பங்கு தந்தையாக பொறுப்பேற்கிறாரு. அப்போது பங்கு தந்தையாக பொறுப்பேற்கும்போது அந்த மையனூர் ஊருடைய நிலைமை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்போல்லாம் ஃபோன் இல்லை, அப்படியே ஒரு தகவல் தான் வருவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுவாங்க, பீட்ரு இதை வரணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கு தகவல் தான். ஃபோன் வசதிலாம் இப்போ இல்லை. அடுத்த அரை மணி நேரத்தில் ஒன்று கூடுவோம். எங்கெங்கெல்லாம் சாராயம் இருந்தது எல்லாத்தையும் ஒழிச்சு திருக்கோயிலூர் ஸ்டேஷனில் மையனூர் டிவிஷனில் இன்றைக்கி சாராயம் இல்லை அப்படின்னு உருவாக்கணுத்து நாங்கள் அவர் மூலியமாக. அந்த ஊரில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவர்கிட்ட தான் இப்போ நிற்பாங்க. இவர் நாட்டாமா மாதிரி அங்கே அந்த சேரில் ஒரு ஈஸி சேர் இருக்கும், அதில் உட்காந்துருப்பார். இந்த பக்கத்தில் ஒரு 10 பேர் அவங்க பிரச்சனையை சொல்லுவாங்க. இந்த பக்கத்தில் எதிரில் இருக்கவங்க இந்த மாதிரி வேறு ஒரு பிரச்சனையை சொல்லுவாங்க. அதை அழகாக கையாண்டு அவங்க வேறு விதமாக ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயலுக்கு அவங்கள தள்ளி விட்டுருவார். அவங்களுக்குள்ளார ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி விட்டுரு. இந்த மாதிரி ஒரு நாட்டாமையாகவும் நான் அவரை பார்த்துருக்கேன். ஜாதி பாகுபாடு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அந்த இது கிடையாது. சமபந்தி ஒரு சகோதரத்துவம் தான். யார் எந்த மதம் வந்தாலும் சரி அதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. இது இங்கே ஊறி போன ஒரு இது சாதி மதம் வேறுபாடெல்லாம் ஊறி போன ஊர். அதெல்லாம் மறந்து இன்றைக்கி எல்லாம் ஒன்று தாண்டா அப்படின்னு எங்களுக்கு உருவாக்கி வச்சுக்கிறாரு. இதை வரைக்குமே அவர் வாழ்க்கை அவர் அவர் சரித்திரம் சொல்லணும். இந்த மைனூர் ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும், விட்டு கொடுத்து போகணும்னு சொல்லி யார் காரணம்னா அவர் தான். அவருடைய வாழ்க்கை இதில் வச்சு தான் நாங்களும் அதை பின்பற்றி நடந்தோம். அதே போல என் பேர் மைக்கேல். நான் சகாயபுரம். இவர் எகாலு பொற்பாலமட்டு. இந்த 3 ஜனங்களும் இந்த ஊரில் தனித்தனியாக அங்கங்கே காட்டில் குடியிருந்தோம். அதுக்கப்புறம் ஆல்பர்ட் சாமியார் நீங்கள் எல்லோரும் தனித்தனியாக அங்கங்கே இருக்கிறீங்கள, இங்கே ஒரு இடத்துல கும்பலாக ஒரு இடத்துல சேருங்க, இங்கே ஒரு ஆலயம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்தோணின்னு ஒருத்தர் கோயிலுக்காக 20 சென்ட் இடம் கொடுத்தாரு. அதை வச்சு சரி இந்த ஊருக்கு என்ன பேர் வைக்கலான்னு சொல்லி ஆல்பர்ட் தம்பிதுரை என்ற ஃபாதரு என்ன பேர் வைக்கலான்னு சொல்லி கேட்டார். சகாயபுரம்ன்றவர் ஒரு ஊர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார். சரி இந்த ஊருக்கு என்ன பேர் வைக்கலாம், ஆலயத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார். அவரே தான் வச்சார், சலேத் மாதா அப்படின்னு சொல்லி வச்சார். ஃபாதரால் தான் இந்த கடைகால் போட்டு ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் எதனா ஒரு அசம்பாவிதம் நடந்தால் எங்கே கல்லறை எங்கே வைக்கிறதுன்னு சொல்லி இடம் இல்லாத இருந்தது. 10 நாள் இருக்கும்போது தான் டான்ஸர் வந்துருச்சுன்னு சொன்ன பிற்பாடு இந்த இதை ஏற்பாடு பண்ணி இந்த கல்லறை அவர் பேரில் எழுதி எங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்டு போனார். அவர் நாங்கள் எல்லாம் அவரூரில் இருந்தோம். அவன் அவர் தானே சொன்னார், நீங்கள் ஏன் இங்கேருந்து அங்கெல்லாம் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு கிடக்குறீங்க, நீங்கள் இந்த ஊரில் உருவாக்கி இங்கே ஒரு கோயில் கட்டிட்டானா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நீங்கள் யார் வந்துக்கிறீங்கன்னு பார்த்தா அவரூரில் இருக்கிறவங்க எல்லாம் இங்கே வந்துருங்க அப்படின்னு சொன்னார். அப்படியே அதே மாதிரி என்ன பண்ணார், அவரூர் பழங்கூர் பங்கில் சேர்த்து விட்டு நீ எங்கள் ஊர்லேயே மைனூர்லேயே நின்றுக்கினார். அதுக்கப்புறம் அவர் வச்ச பிற்பாடு தான் இந்த ஊரே நல்லா வளர்ந்தது. இந்த அவரே தான் இந்த சலேத்து மதம் இங்கே பக்கத்தில் எதுவுமே இல்லை, சலேத்து மதன்ற ஒரு ஊர் வச்சு இது மாதாவை வச்சுக்கோம், அதான் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அதேமாதிரி அது வச்ச பிற்பாடு நல்லாவே இந்த ஊர் நல்லா வளர்ந்து வந்துட்டு இருந்துச்சு. இன்னொரு விஷயம் அவரை பற்றி ரொம்ப வியப்பாக இருக்கிறது எல்லோருக்குமான நேரத்தை அவர் ஒதுக்குவார். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக நான் சொல்லிடுறேன், டெய்ஸி அக்கா என்கிட்ட கேட்பாங்க, ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணல, இல்லைக்கா எனக்கு நிறையா வேலை இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதனால தான் பண்ணல, நான் அப்புறமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இந்த மாதிரிலாம் எதுவுமே நான் அண்ணன்கிட்டேருந்து யாரும் பதில் எதிர்பார்த்து சொல்லியிருப்பாங்களான்னு தெரில. இந்த மாதிரி ஒரு பதில் அண்ணன் சொல்லியிருப்பாங்களான்னு தெரில. உதாரணத்துக்கு நான் சென்னையில் வேலை பார்த்துட்டு இருந்த சமயத்தில் அவர் அரியாங்குப்பத்தில் இருப்பார். அப்போலேருந்தும் இப்போயும் அது நிறைய விஷயத்துக்கு பொருந்தும்.
அவர் ஒரு வேலையாக ஒரு இடத்துக்கு போக மாட்டார். எல்லோருடைய வேலைக்காகவும் அவர் ஒரு வேலையாக ஒரு இடத்துக்கு போனார்னா அந்த ஒரு வேலை மட்டும் அங்கே நடக்காது. அதை சுற்றி 4 வேலை பார்ப்பார். அதே சமயத்தில் அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்துட்டும் வருவார், என்னையும் பார்ப்பார். நான் ஃபாதர் ஜேம்ஸ், வரம் விருதுகளில் நானும் ஒரு மெம்பர். ஃபாதரை பற்றி, ஃபாதர் ஆல்பர்ட் அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, என்னுடைய ஃபோனில் வந்து ஃபாதரை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன்னா டேடின்னு தான் ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து எதாவது சொல்லணும், பெருமைக்காக சொல்லணும், 4 பேர் பார்க்குறாங்க அப்படின்றதுக்காக இல்லை, இது உள்ளத்துலேருந்து தானாக வந்தது. இப்போ என்னுடைய ஃபோனில் இப்போ கூட பார்த்திங்கன்னா டேடின்னு தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆத்மாத்மான ஒரு உறவு. அதில் வந்து ஒளிவு மறைவுக்கோ ஒரு போலியானதுக்கோ இல்லை. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் அதிகமாக நான் நேசித்த ஒரு நபர்னால் ஃபாதர் தான் சொல்லலாம். ரொம்ப ஒரு சென்டிமெண்ட்டான உறவு. அவரை பற்றி பேச ஆரம்பித்தாலே எனக்கு அடிக்கடி பல நேரத்தில் அவர் முன்னாடி அழுதுருக்கிறேன், அவரை பற்றி நான் பேசும்போது அழுதுருக்கிறேன், பல பேர்கிட்ட நான் அதை ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து அவ்வளோ ஒரு உண்மையான உருக்கமான ஒரு பொய் இல்லாத போலி இல்லாத ஒரு உறவு. அப்படிப்பட்ட ஒரு உண்மையான உறவு கடவுள் எனக்கு கொடுத்ததுக்கு நினச்சி நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன், பெருமை அடைகிறேன். ஃபாதர் கூட பழகினத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கிறேன். ஃபாதருக்கு வந்து நிறையா செய்யணும், நிறையா பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஆனால் ஃபாதர் அதை எதிர்பார்க்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும். அதை செய்ய மாட்டேன், எதிர்பார்க்க மாட்டாருன்றது ரெண்டாவது. ஆனால் நான் வந்து அது உறவு நிறைய வார்த்தைகள் தடுமாறுது. நான் பேச ஆரம்பித்தா ஃப்ளோவாக பேசுவேன். ஆனால் ஃபாதரை பற்றி பேசும்பொழுது அந்த ஒரு உறவு நெருக்கன்ற பொழுது வார்த்தைகள் தடுமாறுது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்கா, ஃபாதருக்கு இன்றைக்கி கவிதை எழுத ஆரம்பித்தேன். நான் பல கவிதை எழுதிட்டு இருந்தோம். அது யாரையோ கவிஞர்லாம் வச்சு கூட தான் எழுதணும், உண்மை அதுதான். ஆனால் அதெல்லாம் எனக்கு செட் ஆகலை, எனக்கு ஒன்றும் திருப்தி இல்லாத மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நானே இன்னைக்கு காலைல தான் உட்காந்து ஃபாதருக்கு ஒரு கவிதை எழுதலான்னு எழுதினேன். அந்த கவிதை எழுதுறதுக்கு மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் கூட ஆகலை. அது என்ன, நான் வந்து இதில் பொய்யை சொல்லலை, ஒரு போலியை சொல்லலை, என்ன அவர்கிட்ட பார்த்தனோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அதை தான் நான் வந்து எழுதினேன். அந்த கவிதையில் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, இன்னும் அவரை பற்றி எழுத ஆரம்பித்தா பக்கமாக போயிட்டே இருக்குது. அப்புறம் நாங்கள் இது பண்ணும்பொழுது அந்த எடிட் பண்ணுறதுக்கு இவ்வளோ போதும் ஃபாதர் அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு அதை கொஞ்சம் குறைக்க வேண்டியதாக போச்சு. அதனால் ஃபாதர்கிட்ட நிறையா ஒரு ஏன் இவ்வளோ ஒரு இதுனாக்கா, ஒருத்தர் ஃபாதர் ஆனதுக்கப்புறம் நான் ஏதோ பல ஃபாதர்களை மற்றவங்களை பற்றி குறை சொல்லணும், இவங்களை பற்றி நிறைய பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்லலை. மரா ஃபாதருங்க இப்படியும் இருப்பாங்க, இவ்வளோ க்ளோஸாகவும் இருப்பாங்க அப்படின்றது ஃபாதரை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லணுன்னாக்கா, எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, நான் செமினேரியில் இருந்தேன். அப்புறம் நான் செமினேரிலேருந்து வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த மாதிரி அப்பா ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க, முடியாத சூழ்நிலை அப்படின்னு சொல்லும்பொழுது ஃபாதர் தான் பர்மிஷன் கேட்டு செமினேரிலேருந்து வர சொல்லியிருந்தாங்க. வந்துட்டு பார்த்தோம் நைட்டு. எனக்கு அப்புறம் வந்தோடனே தோணுச்சு, வந்தப்போ மணி நைட்டு 12 மணி. அதுக்கப்புறம் அப்போ தான் தோணுச்சு, ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்றதுனால எப்படியாவது அவஸ்தை பூசலாக கொடுத்துடணும். அவர் பழிச்சுப்பார், பழிக்கலை அப்படின்றது ரெண்டாவது. ஆனால் நம்ம வந்து அவஸ்தை பூசல் கண்டிப்பாக கொடுத்தாகணுமே, நம்ம ஒரு சென்னைன்னா வந்துக்கிட்டு இது கூட செய்யலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர்ட்டு அப்பயும் ஃபாதருக்கு தான் ஃபோன் அடித்தேன். நான் அடித்த உடனே ஃபாதரு, நான் வெளியிலேருந்து வந்துட்டுருக்கிறேன்ப்பா, பக்கத்தில் இருக்கிற பாரிஷில் போய் ட்ரை பண்ணு, நான் வெளியில் இருக்கிறேன், ஆனால் நான் வந்துடுவேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு நான் நீ போய் பார்த்துட்டு என்னன்னு எனக்கு சொல்லு அப்படின்னு சொன்னார். நான் போனேன். போயிட்டு பக்கத்தில் அவர் ஃபாதருக்கு கூப்பிட்டேன். அவர் உள்ளே இருந்ததுனால அவர் கேட்டிருக்கு வாய்ப்பு இல்லை, அவரை குறை சொல்கிறதுக்கு. ஆனால் ஃபாதர் நான் தட்டிக்கிட்டு இருந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது ஃபாதர் திரும்ப எனக்கு ஃபோன் அடித்தாங்க. ஃபோன் அடிக்கும்போது மணி 2 மணிக்கிட்ட இருக்கும். ஏன்னா அப்போ தான் நான் ஐ எம் நேரிங் பாண்டி அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து ஜிப்மரில் இருந்தாங்க. நேரிங் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டார். இது மாதிரி இன்னும் ஃபாதர் கிடைக்கல வேணும். சரி நான் வரேன் அப்படின்னார். அவர் வந்து அவஸ்தை கொடுக்கும்போது மணி அரௌண்டு 2:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு இது மட்டும் என்னால் ஐ கேனாட் ஃபர்கெட். அதனால் நினச்சிக்கும்போது கண் தண்ணி வரும். அதாவது காசு பணம் யார் வேணால் கொடுக்கலாம், என்ன வேணால் போய் செய்யலாம். ஆனால் ஒரு உறவுன்றது உண்மையான உறவு, ரத்த பாசம் இல்லாமல் வர உறவுன்றது அதுதான்.
அந்த உறவு வந்து ஃபாதர்கிட்ட நான் அனுபவிச்சிட்ருக்கிறேன். அதனால் ஃபாதர் வந்து அவ்வளோ ஒரு சென்டிமெண்ட்டாக என் வாழ்க்கையில் இருக்கிறாரு, இருந்துகிட்ருக்கிறாரு. எங்கள் அம்மா, எங்கள் அப்பா எல்லாருமே ஃபாதர் மேலே அவ்வளோ ஒரு மரியாதை. எங்கள் அம்மா வந்து எனக்காக ஜெபிக்கிறதை விட ஃபாதருக்காக தான் அதிகமாக ஜெபிப்பாங்க. அதெல்லாம் வந்து அந்த மாதிரி எத்தனையோ ஜெபங்களுக்கு சொந்தக்காரராக ஃபாதர் இருக்கிறார். ஏன்னா அவருடைய எதிர்பார்ப்பு இல்லாத, ஒரு தன்னலம் இல்லாத, பாரபட்சம் இல்லாத ஒரு உறவு. அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபாதர் பழகிற விதமே வந்து வித்தியாசமாக இருக்குது. பாரபட்சம் இல்லாதன்னா நான் வேறு யாரையும் சொல்ல, ஃபாதருடைய வீட்டு மெம்பர்ஸ், அவங்க அண்ணனாக இருக்கட்டும், அவங்க அண்ணன் பையனாக இருக்கட்டும், அல்லது வேறு யாரோ அவர் மூலமா பழகினவங்களாக இருக்கட்டும், அல்லது டிரைவராக இருக்கட்டும், எல்லாருமே சேம், ஈக்குவல். அது நோபடி கேன் டூ. அதெல்லாம் வந்து ஃபாதர் வந்து ரோல் மாடல்னு சொல்கிறது அதனால தான் சொல்கிறேன். அப்படி ஃபாதர் வந்து பல உதாரணங்கள் சொல்ல போயிட்டே இருக்கலாம். அப்புறம் அவருடைய விபத்து, அந்த அரியாங்குப்பத்துலேருந்து பாண்டிச்சேரி நம்ம வீட்டுக்கு வந்துட்டுருக்க வழியில் அந்த டிப்பர் லாரி அவருடைய கால் மேலே ஏறி அது கால் முறிஞ்ச நிலையில், ஃபோனு உடஞ்சி சிதறி போன நிலையில், அங்கே இருக்கிறவங்கக்கிட்டேருந்து ஒரு ஃபோனை வாங்கி என் நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஞாபகத்தோடு, அந்த நம்பர் ஞாபகம் இருந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி எனக்கு அடிபட்டுருச்சு, கால் உடஞ்சிருச்சு, கிளம்பி வா, யார்கிட்டையும் சொல்லாத, இவ்வளோ தான் சொன்னார். நான் உடனே நம்ம வீட்டில் இருந்த ஆம்னி வண்டியை எடுத்துக்கிட்டு வேகமாக அவரை போய் தூக்கி அந்த காரில் உட்கார படுக்க வச்சுட்டு காரை ஓட்டிகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட தான் கேட்குறேன், எந்த ஹாஸ்பிட்டல் நான் போகணும் அப்படின்ட்டு. பிம்ஸுக்கு போ அப்படின்னாரு. அவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் நடந்து கால் உடஞ்சி துண்டாக தொங்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துலேயும் சுய சிந்தனையோட என்ன பண்ணணுன்ற தெளிவு அவர்கிட்ட இருந்தது. காரில் போகும்போது எனக்கு பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு போனார். இந்த இடத்துல இந்த 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 சாவியை வச்சுக்க, இது இங்கே இருக்குது, இங்கே இவ்வளோ பணம் இருக்குது, அதை எடுத்து பத்திரமா வச்சுரு, அங்கே நாளைக்கு அந்த இடத்துல லெட்டர் அந்த இடத்துல கொடுக்கணும், அதை பண்ணு அப்படி சொல்லிட்டு அவருடைய வேலைகளுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுத்துக்கிட்டு, அதே நேரத்தில் வீட்டில் யாருக்கிட்டேயும் சொல்லாமல், இவங்க வேறு ஃப்ளைட்டில் அன்றைக்கி ஏறுறாங்க, அதுக்கான ஏற்பாடுகளையும் சைடில் வேறு ஒரு வண்டியை அரேஞ்ச் பண்ணி அதை பண்ணி விட்டு இது எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அங்கே போனேன். அதுக்கப்புறம் உள்ளார போயிட்டு எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ என்னென்ன இப்படி இருக்குது, அதெல்லாம் தாண்டி வந்துடலாம், நான் கவலைப்படாத, கால் போயிருமாண்ணே, அதெல்லாம் ஒட்டிடுவாங்க, கவலைப்படாத அப்படின்னு அவர் எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தார். ஒரு மீட்டிங் நடக்கும்போது அவர் வந்தாருனாக்கா, ஏய் நான் சாமியார்ரா, எனக்கு ஒரு சேர் எடுத்துருவாங்கடா, நான் சேரில் போட்டு உட்காரணும் அப்படின்னு சொல்ல மாட்டார். அப்படியே அங்கி மடிச்சுக்கிட்டு கீழே உட்காருவார். பார்க்குறவங்களுக்கு எப்படினாலும் இருக்கலாம். அப்படியே அப்படியே வளைச்சு கட்டிட்டு கீழே அப்படியே உட்காந்து எங்க கூட சரிசமமா, நானும் ஒரு மனுஷன் தான், நான் ஒரு சாமியார் அப்படின்லாம் நினைக்க மாட்டார். அப்படியே கீழே உட்காந்து பேசுவார். நான் சாமியார், எனக்கு ஒரு சேர் எடுத்துருவாங்க. இன்னைக்கு இருக்கிறவங்க அதை சொல்றாங்க, திருந்தவங்க அதை சொல்றாங்க. ஆனால் அவர் சொன்னதே இல்லை. அதே போல் இப்போ இவங்க தட்டில் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தானா அப்படியே கேட்கலாம் மாட்டார். அப்படியே எடுத்து சாப்பிடுவார். அவசியம் இல்லை, வாண்ட நானே கேட்குறேன், அப்படியே தட்டி சாப்பிடுவார். டூர் வருவார், 4 நாள் டூர் வருவார். நாங்கள் லைனாக எங்கள் கூட தான் உட்காந்து சாப்பிடுவார். சாப்பிட்டாக்கா அந்தந்த இலையில அவர் மட்டும் எடுத்து அவருக்கு தனியாக பார்சல் பண்ண மாட்டோம், அவருக்கு தனியாக நாங்கள் எடுத்து வைக்க மாட்டோம். நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதை அவரும் சாப்பிடுவோம். அப்போ மக்கள் கொஞ்சம் வசதிகள்லாம் கொஞ்சம் வசதி கம்மி, ஏழ்மையாக இருந்தாங்க. சரியா 9வது 10வது வரைக்குமாவது நம்ம ஊரில் நம்ம தொடங்கி வச்சோம்னா நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்குன்ட்டு தான் அப்புறம் 9th 10th ஆரம்பித்து அப்புறம் கட்டட வசதி இல்லாததுனால அப்புறம் கட்டடம் கட்டி அதில் மேற்கூரை கட்டடம் அமைச்சார். அப்போ கூரை தான் அந்த மஞ்சம்பில் என்ற ஒரு பில்லை வச்சு அவர் ஆரம்பித்தார். அப்போ இந்த ஸ்ரீரங்கத்தில் அந்த ஸ்கூல் எரிஞ்சதுலேருந்து அந்த கூரையை எடுத்துகிட்டு அப்படியே ஓடு போட்டார். 98 தான் அந்த ஜெர்மன் நண்பர்கள் கோல்பிங் சார்பாக வந்தாங்க. அப்புறம் அப்படியே அவங்கள்ட்ட பேசி அவங்களாம் பழகி அவங்க ஒரு சில கொஞ்சம் உதவி செஞ்சாங்க. அப்புறம் ஃபாதர் அந்த ஹாஸ்பிட்டல் கட்டடத்தை கட்ட ஆரம்பித்தார். அதை கட்ட பிறகு அப்புறம் சரி அவருடைய 40 வருஷமாக கான்வெண்ட் சிஸ்டர்ஸுங்க இந்த பங்கு மக்கள் கேட்டுருந்தாங்க. அது 40 வருஷத்துக்கு கனவு. அப்போது எத்தனையோ ஃபாதர்ஸுங்க முயற்சி பண்ணி பார்த்தாங்க, அவங்க ஸ்டெப்லாம் எடுத்தாங்க. ஆனால் கான்வெண்ட்டுங்க கொண்டு வர முடியல. அவங்க ஃபஸ்ட்டு என்ன கேட்பாங்கன்னா, இடம் கேட்பாங்க. கான்வெண்ட் வைக்கணும்னா இடம் வேணும், கட்டடம் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சரி நாங்கள் கட்டி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் சிஸ்டர்ஸுங்களை வர வச்சு சும்மா ஒரு வீட்டில் தான் வாடகை வீடு மாதிரி வச்சு அதில் தங்கியிருந்தாங்க.
கொஞ்ச காலத்துக்குள்ளே வந்து அவங்களுக்கு சிஸ்டருங்க தங்குறதுக்கு ஒரு வீடு கான்வென்ட்டும் கட்டியாச்சு. அதாவது எப்பவுமே வந்து பங்கு வளரணும், முன்னேறணும் அப்படின்ற ஒரு ஈடுபாட்டில் தான், அது எண்ணத்தோடு தான் அவர் எப்பவுமே செயல்பட்டுருப்பார். இப்போல்லாம் வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்லா வசதியாக வாழணும், சொகுசாக இருக்கணும், காரில் போகணும் அப்படின்லாம் சொல்லி இருந்தார். ஆனால் அவர் வந்து ஒரு புல்லட்டு, டீசல் புல்லட்டு தான் வச்சுக்கிட்டு அதே வச்சு ஓட்டிகிட்டு இருப்பார். ஆனால் படுக்கிறதுலாம் வந்து சும்மா ஒரு சாதாரண அந்த கட்டில் கூட ஒடிஞ்ச கட்டில் தான், அதை நாங்களே பார்த்துருக்கோம். அந்த கட்டில் அப்படியே சும்மா ஒரு பாயை போட்டு அப்படியே படுத்துக்குவார். அப்படியே பசங்களோட வந்து ஜாலியாக பேசிட்டு இருப்பார். அப்படியே வெளியிலே அப்படியே வறண்டாலே படுத்துக்குவார். அப்படிலாம் ஒரு வந்து எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர், ஒரு மாமனிதன் என்று கூட அவர் சொல்லலாம். கீழே மலை அடிவாரத்துலேருந்து ஒரு சிலுவை பாதை சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதை வந்து மக்கள் வந்து இது மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த செய்தி அவர்கிட்ட சொன்ன உடனே, ஏன் நம்ம மையனூர்லேருந்து ஒரு பெரிய மைக் செட்டோட ஒரு சிலுவை பாதை நடிப்போட அதை நம்ம செய்யலாமே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்படியே அதே வருஷத்துலேயே அந்த பெரிய வெள்ளிக்கு முதல் வெள்ளிக்கிழமை 6வது வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வருஷமும் அவர் இருந்து ஆரம்பித்து வச்சது தான். அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6000-7000 மக்கள் வந்து கலந்துக்கிற அளவுக்கு அந்த சிலுவை பாதை வந்து இந்த சுற்று வட்டாரத்திலே அப்படி ஒரு சிலுவை பாதை இல்லாத ஒரு அளவுக்கு வந்து அவருடைய ஏற்பாடுகள் தான், அவர் இருக்கும்பொழுது தான் அந்த சிலுவை பாதை கூட நடத்தப்பட்டது. இன்னமும் இந்த சிலுவை பாதை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு. இன்னும் மக்கள் வெளியிலேருந்து தெரிஞ்சு நிறைய பேர் வந்தாங்க. இதனுடைய பேரும் புகழும் அவருக்கே சாரும் அப்படின்றத நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். 25 ஆண்டுகள் வெள்ளி விழா கொண்டாடும் தந்தை அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக, என்னுடைய சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வெள்ளி விழா கொண்டாடும் அருத்தந்தை ஆழ்விலருக்கு என்னுடைய வாழ்த்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளத்தால் உயர்ந்த வெள்ளி விழா நாயகருக்கு எங்கள் வெள்ளி விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். Hearty congratulations for the Silver Jubilarian. Herzliche Glückwünsche für den Jubilar vom silbernen Priesterjubiläum. Viele Grüße aus Deutschland. வெள்ளி விழா காணும் ஆல்பர்ட் ஃபாதர் அவருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியையும் ஜபத்தையும் வாழ்த்துக்களையும் பாசத்துடனும் நேசத்துடனும் பண்புடனும் பாதுகாவலுடனும் நாங்கள் என்றும் அவரோடு ஒன்றித்திருக்கும்படி நாங்கள் அனைவரும் சேர்ந்து நன்றி செலுத்துகிறோம். வெள்ளி விழா நாயகருக்கு வாழ்த்துக்கள். வெள்ளி விழா நாயகருக்கு 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 எங்கள் வாழ்த்துக்கள். எங்கள் வாழ்த்துக்கள். எங்கள் வாழ்த்துக்கள். எங்கள் வாழ்த்துக்கள். வெள்ளி விழா நல்வாழ்த்துக்கள். வெள்ளி விழா காணும் நாயகருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெள்ளி விழா நாயகருக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வெள்ளி விழா நல்வாழ்த்துக்கள்.